வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது குட் ஜாதி அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் வித்தியாசமான ரெண்டு லவ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஒரு லவ் பையனோடது, இன்னொரு லவ் அப்பாவோடது. இந்த ரெண்டு காதல்கள்ல ஏதோ ஒரு காதல் தான் சேர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சஞ்சய் தத்தை காட்டுறாங்க. இவர் ஒரு ரிட்டையர்டு கேர்னலா இருப்பாரு, ரொம்ப பெர்ஃபெக்டான பர்சனா இருப்பாரு. இவரோட மகன் தான் பார்த்து. சஞ்சய் தத்தோட மனைவி ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. அவரோட மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. பெருசா செட் ஆயிருக்காது அந்த டைம்ல. அந்த டைம்ல தான் இவர் ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின் மேல காதல் வயப்படுறாரு. அப்படியே பேரலா நம்ம சஞ்சய் தத் ரவீனா டேண்டம் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பழக்கமானவங்க. இன்ஃபேக்ட் ரவீனா டேண்டம் தான் இவரோட எக்ஸ் லவர். அவங்க அம்மா ஜாதி வெறினால இவங்களோட காதல் அப்படின்றது ஒன்னா சேர்ந்திருக்காது. அண்ட் பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சிங்கிளா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த ரெண்டு காதல் கதைகளோட முடிவு என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு முரணான காதல் கதைகளை காட்டுறாங்களே, ஸோ ஏதோ வித்தியாசமான ஒரு முடிவை நோக்கி போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கூட்டினாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி சேஃப் பிளே பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் நகர்ந்த விதம் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல லேக் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதிரி நார்மல் பேஸ்லயே நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு பார்ட்னர் அப்படின்றது எந்த ஏஜ்ல வேணா தேடிக்கலாம், ஊர் உலகத்துக்காக நம்ம வாழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தோட எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட ட்விஸ்டையும் நீங்க ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தான் நிப்பாட்டுவாங்க அப்படின்றது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது ஒரு லெஸ் தென் 2 hours தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இருந்தாலும் இந்த படம் புதுசா எதுவுமே சொல்லல அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரொட்டீனான பாலிவுட் மசாலா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அமைக்கப்பட்ட ஒரு கதை. ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.